ஐந்து கரத்தனை யானை முகத்தினை இந்தின் இளம்பிறை போலும் எயிற்றனை நந்தி மகந்தனை ஞான கொழுந்தினை புந்தியில் வைத்தடி போற்றுகின்றேனே. நமக்கு ஜோதிட ஞானத்தையும் கிரியா யோகத்தையும் தந்த குருமார்களுக்கு நன்றி. ஜோதிட சொந்தங்களுக்கு வணக்கம். இன்றைக்கு இந்த பதிவில் 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். மிதுன ராசி என்று சொல்கிற போது சற்று வேகமாக செயல்படக்கூடியவர்கள், ஷார்ப்பாக தெளிவாக சமநிலையாக சிந்திக்கக்கூடியவர்கள், நல்ல புத்திசாலிகளான என்னுடைய மனதிற்கு இனிய மிதுன ராசிக்கார ஜோதிட சொந்தங்களுக்கு இந்த 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் என்னென்ன நற்பலன்கள் எல்லாம் நடக்க இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசி குருவின் இருப்பால் புனிதமடைந்து இருக்கிறது. ராசியிலேயே குருநாதர் அமர்ந்து 5, 7, 9ஆம் இடங்களை பார்க்கிறார். 9ஆம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகுவும் 5ஆம் இடத்திலே இருக்கக்கூடிய செவ்வாயும் குருவின் பார்வையில் நல்லபடியாக சுபத்துவமாக இருக்கிறார்கள். 10ஆம் இடத்துல சனி பகவான் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டு இருக்கிறார். 2ஆம் அதிபதி மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே ஸ்தான வலுவோடு ஆட்சி நிலையில் இருக்கிறார். 3ஆம் இடத்துல சுக்கிர பகவான் கேதுவோடு சேர்ந்து அமர்ந்திருக்கிறார். மாதத்தினுடைய கடைசி வாரத்துல தோராயமாக 23ஆம் தேதி அளவில் 4ஆம் இடத்துல கன்னியில் சென்று சுக்கிர பகவான் அமர்ந்து விடுவார். ராசிநாதன் புதன் 4ஆம் இடத்துல தன்னுடைய இன்னொரு வீட்டுல, கன்னி வீட்டுல ஆட்சி உச்ச நிலைகளில் சூரிய பகவானையும் அங்கே சேர்த்து கொண்டு புதாதித்ய யோகத்தோடு இருக்கிறார். 5ஆம் இடத்துல செவ்வாய் குருவின் பார்வையில் இருக்கிறார். இந்த கோச்சார நிலைகள் மிதுன ராசிக்காரர்களுக்கு என்னென்ன பலன்களை எல்லாம் கொண்டு வர இருக்கிறதுன்னு சொல்லி பார்க்கலாம். ராசியிலே குருநாதர் அமர்ந்து 5, 7, 9, 1 இது போன்ற அமைப்புகள் எல்லாம் குருவின் இருப்பாலும் குருவின் தொடர்பாலும் பார்வையாலும் சுபத்துவமாக மலர்ந்திருக்கிற போது கடவுளுடைய கருணைக்கு உங்களுக்கு பஞ்சம் இருக்காது. ராசியிலேயே குருநாதர் அமர்ந்து திரிகோணங்கள் எல்லாம் வலுத்திருக்கிற போது இயல்பாகவே ஒரு மனிதனை சுற்றி எல்லா நன்மைகளும் இயல்பாகவே நடக்கும். பல முயற்சிகள் செய்தும் நடக்காத நல்ல காரியங்கள் எல்லாமே ஒரு சிறிய முயற்சியின் மூலம் திரிகோணங்களும் ராசியும் குருவின் இருப்பால் வளர்ந்திருக்கிற போது நடக்கும். இதை இங்க சரியாக புரிந்து கொள்ள வேண்டும். குரு ராசியிலேயே அமர்ந்து ராசி நல்ல புனிதத்துவம் அடைந்திருக்கிற போது சமூகத்திலே இருக்கக்கூடிய பெரிய மனிதர்களின் தொடர்பு கிடைத்து அதனால நல்ல ஆதாயங்களும் வெற்றிகளும் கிடைக்கும். திரிகோணங்களும் வலுவடைந்திருக்கிறது, ராசி புனிதம் அடைந்திருக்கிறது. இது போன்ற அற்புதமான சூழல்ல குலதெய்வ வழிபாடு, இஷ்ட தெய்வ வழிபாடு, ஆலய வழிபாடு கைமேல் பறந்திடக்கூடிய அற்புதமான புரட்டாசி மாதம். எல்லா சாஸ்திரங்களும் ஒருமித்து ஒரே குரலில் சொல்கிறது. புரட்டாசி மாசத்துல ராசியிலேயே குரு இருந்து விட்டால் நல்லபடியாக நீங்கள் ஆலய தரிசனங்களுக்கு செல்லுங்கள். கடவுளுடைய அருளுக்கு பஞ்சம் இருக்காது. புரட்டாசி மாசம் என்று சொல்கிற போது பெருமாளுக்கு உகந்த மாதம். திருப்பதி சென்று வணங்கி விட்டு வர முடியும். திருச்சியிலே இருக்கக்கூடிய ரங்கநாதரை சென்று வணங்க முடியும். உங்கள் வீட்டிற்கு அருகிலே இருக்கக்கூடிய பெருமாள் கோயிலுக்கு சென்று பெருமாளையும் தாயாரையும் சேவிக்க முடியும். புரட்டாசி மாசத்துல பெருமாள் வழிபாடு, மகாவிஷ்ணு வழிபாடு உங்களுக்கு எல்லா நன்மைகளையும் கொண்டு வந்து தரக்கூடியது. முடிந்தால் ஒரு தடவை குருவாயூர் சென்று வழிபட்டு விட்டு வருவது எல்லா நன்மைகளையும் உங்களுக்கு கொண்டு வந்து தரும். எங்கேயும் செல்ல முடியாதவர்கள் நீங்கள் இருந்த இடத்திலேயே வீட்டிலேயே அமர்ந்து கண்களை மூடி பெருமாளையும் தாயாரையும் சேவிக்கிற போது, தியானம் செய்கிற போது எல்லா நன்மைகளும் உங்கள் வீடு தேடி வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. ராசியிலேயே குருநாதர் அமர்ந்திருக்கிறார். இந்த வாய்ப்பை சரியாக நீங்கள் பயன்படுத்திக் கொண்டு வாழ்வில் வளர வேண்டும், மலர வேண்டும். அதாவது ராசிநாதன் புதன் நல்லபடியாக வளர்த்திருக்கிறார். ஆடிட்டிங், அக்கவுண்டிங், டீச்சிங், பேங்கிங், மார்க்கெட்டிங் இது போன்ற அமைப்புகளில் இருக்கக்கூடியவர்களுக்கு அற்புதமான பொற்காலம். ராசிநாதனும் 4ஆம் அதிபதியுமான புதன் நல்லபடியாக ஆட்சி உச்ச நிலைகளில் சூரிய பகவானையும் அங்கே சேர்த்து கொண்டு புதாத்திய யோகத்தில் இருக்கிறார். இந்த வாய்ப்பை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்வதன் மூலம் கல்வியில் சிறந்து விளங்க முடியும். கல்வி கற்றுக்கொண்டிருக்கக்கூடிய மிதுன ராசிக்கார அன்பர்களுக்கு, ஜோதிட சொந்தங்களுக்கு இந்த புரட்டாசி மாசத்துல எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. நல்ல ஞாபக சக்தி அதிகரிக்கும். என்ன இருந்தாலும் சனி நேரடியாக புதனை பார்த்தாலும் புதன் தன்னுடைய சொந்த வீட்டுல உச்சமடைந்திருக்கிறார். அதாவது சனியினுடைய தொந்தரவுகளை ஓவர் கம் பண்ணக்கூடிய அமைப்புல நல்ல ஸ்தான வலுவோடு புதன் நல்லபடியாக வீட்டிருப்பதாலையும், அதே நேரத்துல ராசியிலேயே குருநாதர் அமர்ந்திருக்கிறதாலையும் 1, 5, 9 இது போன்ற இடங்கள் எல்லாம் வலுவடைந்திருக்கிறதாலும் மாணவர்கள் கல்வியில் நல்லபடியாக சிறந்து விளங்க முடியும். இறை அருளுக்கு
குலதெய்வ ஆசீர்வாதத்திற்கு எந்த தடை தாமதங்களும் இருக்காது. சரியாக நீங்கள் அதை பயன்படுத்தி கொள்ளலாம். 2ஆம் இடத்துல 2ஆம் அதிபதி மாதத்தினுடைய ஆரம்பத்திலேயே சந்திர பகவான் ஆட்சி நிலையில் ஸ்தான வலுவோடு இருப்பதால குடும்பத்துல நல்ல ஒற்றுமை இருக்கும். மாதம் முழுக்க வருமானத்திற்கு எந்த தங்கு தடையும் இருக்காது. இதை நீங்கள் சரியாக பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். அது மட்டும் இல்லை, 5ஆம் இடத்துல செவ்வாய் பகவான் அமர்ந்து நல்லபடியாக நேரடியாக குருவின் பார்வையில் இருக்கிறார். நிலம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், கட்டடம் சம்பந்தப்பட்ட அமைப்புகள், அதாவது பில்டிங் சம்பந்தப்பட்ட அமைப்புகளில் இருப்பவர்களுக்கு நல்ல முன்னேற்றமாக போக முடியும். நிலம் வாங்கி விற்பது இது போன்ற அமைப்பில் நீங்கள் தொடர்பில் இருந்தால் இந்த மாதத்துல நல்ல வருமானம் ஈட்ட முடியும். மருத்துவம், விளையாட்டு, அதிகாரம், கட்டடம், நெருப்பு என்று சொல்லப்படக்கூடிய செவ்வாயினுடைய துறைகள்ல வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோக அமைப்புகள் இருப்பவர்களுக்கு அற்புதமான வாய்ப்பாக இருக்கிறது. இந்த வாய்ப்புகளை சரியாக மிதுன ராசிக்காரர்கள் பயன்படுத்திக் கொள்ள வேண்டும். 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறார். வக்கரகதியில் தான் இயங்கிக் கொண்டிருக்கிறார். அப்படி ஒன்றும் கைமீறி போக போவதில்லை. என்ன இருந்தாலும் 10ஆம் இடத்துல சனி பகவான் அமர்ந்திருக்கிறதுனால வேலையில சற்று அசௌகரியங்கள் இருக்காது. வேலை பளு சற்று இருக்கும். அதனால 12ஆம் இடம் சனியின் பார்வையில் இருக்கிறது. செவ்வாயின் பார்வை 12ஆம் இடத்துக்கு விழுகிறது. ஒரே நேரத்துல சனியும் செவ்வாயும் 12ஆம் இடத்தை பார்க்கிறார்கள். நீண்ட தூர பயணம் செய்வதாக இருந்தால் இரவு நேரங்களில் பயணங்களை நீங்கள் தவிர்க்க வேண்டும். அசுப விரயங்கள், தேவையில்லாத அசுப விரயங்களை நீங்கள் இல்லாத ஒழிக்க வேண்டும். 12ஆம் இடம் 2 இயற்கை அசுபர்களின் பார்வைக்குள் வருகிற போது தேவையில்லாமல் வீண் விரயங்கள் நடப்பதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை நீங்கள் பார்த்துக் கொள்ள வேண்டும். தேவையில்லாத அசுப விரயங்கள் இல்லாதது போல் பார்த்துக் கொள்ளுங்கள். இரவு நேரத்துல பயணங்களை தவிர்க்க வேண்டும். நித்திரை, தூக்கம், உறக்கம் 12ஆம் இடம் அசுபர்களின் பார்வைக்குள் வருகிற போது சரியாக உறங்க முடியாத சூழல் ஏற்படுவதற்கு ஒரு வாய்ப்பு இருக்கிறது. அதை பார்த்துக் கொள்ள வேண்டும். உங்களுடைய உடல் ஆரோக்கியம், உங்களுடைய தூக்கம், உங்களுடைய ஓய்வு, இந்த அமைப்புகளை மட்டும் மிதுன ராசிக்காரர்கள் புரட்டாசி மாதம் பார்த்து கொள்ள வேண்டும். மற்றபடி வருமானத்திற்கு எந்த குறையும் இருக்காது. குடும்ப பெண்கள் நிம்மதியாக வாழ முடியும். தொழில் நல்லபடியாக முன்னேற்றமாக இருந்து நல்ல வருமானம் இருக்கும். வேலை, தொழில், வியாபாரம், உத்தியோகம், விவசாயம் போன்ற வருமானம் தரக்கூடிய எல்லா அமைப்புகளாலும் நற்பலங்கள் காத்திருக்கிறது. 5, 7, 9ஆம் இடங்கள் வலுத்து இருக்கிறது. உண்மையில சொல்றேன், உங்களுக்கு மனதுக்கு பிடித்த நல்ல வரன் உங்கள் வாழ்க்கைக்குள் வருவதற்கான வாய்ப்பு இருக்கிறது. அதே நேரத்துல 7ஆம் இடம் குருவின் நேரடி பார்வைக்குள் வருகிற போது வெளிவட்டார பழக்க வழக்கங்கள்ல நல்ல மனிதர்கள் அறிமுகமாகி வாழ்நாள் முழுக்க உங்களுக்கு அவர்கள் நண்பர்களாக மாறுவதற்கான அற்புதமான பொற்காலம். உங்களுடைய வார்த்தைகளுக்கு குடும்பத்திலும் வெளிவட்டார பழக்க வழக்கத்திலும் நல்ல அங்கீகாரம் இருக்கும். நீங்கள் யார் என்பதை உங்களுடைய புத்திசாலித்தனத்தின் மூலம் நிரூபிக்கக்கூடிய அற்புதமான மாதம். மாதத்தினுடைய நடுப்பகுதிக்கு பிறகு ஒரு தோராயமாக ஒரு 17ஆம் தேதி அளவில் ராசிநாதன் 5ஆம் இடத்துல செவ்வாயோடு சேர்ந்து குருவின் பார்வைக்குள் வந்து அமர இருக்கிறார். புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு எதுவுமே கைமறி போக போவதில்லை. மாதத்தினுடைய முற்பகுதியில நல்லபடியாக ராசிநாதன் புதன் பகவான் 4ஆம் இடத்துல ஆட்சி உச்ச நிலைகளில் இருக்கிறார். மாதத்தினுடைய பிற்பகுதியில நல்லபடியாக குருவின் பார்வையில் இருக்கிறார். ராசியிலேயே குருநாதர் அமர்ந்திருக்கிறார். 10ஆம் இடத்தில் சனி பகவான் அமர்ந்திருந்தாலும் வக்ரகதியில் இயங்கிக் கொண்டிருக்கிறார். 5, 7, 9 எல்லாமே குருவின் பார்வையால் வலுத்திருக்கிறது. ராசி குருவின் இருப்பால் சுபத்துவமாக மலர்ந்திருக்கிறது. உண்மையில சொல்றேன், அதாவது மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எல்லா நன்மைகளும் நடக்க காத்திருக்கிறது. நீங்கள் மட்டும் சற்று உற்சாகமாக செயல்பட வேண்டியது அவசியம். வாழ்த்துக்கள். 2025ஆம் ஆண்டு புரட்டாசி மாதம் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த பலன்களை எல்லாம் சொன்னதுல ஒரு ஜோதிடனாக எனக்குமே மட்டற்ற மகிழ்ச்சி. யோகிமலன் அஸ்ட்ரோ சென்டர் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்திருக்கின்ற அனைத்து தோழர்களுக்கும் தோழிகளுக்கும் என் மனப்பூர்வமான நன்றிகள். பார்த்தவர்கள் உறவினர்களோடும் நண்பர்களோடும் பகிர்ந்து கொள்ளுங்கள். இதுபோல இன்னொரு அற்புதமான வீடியோவில் சந்திக்கிறோம். நமஸ்காரம்.